கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 21:17. Matthew 21:17. அவர்களை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கே தங்கினார். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? அங்கிருந்து கிளம்பி போகிறாரு. அவர்களை விட்டு, முதல்ல அவர்களை விட்டு, ஏன்னா இங்கே வர்றாரு, தேவாலயத்தை சுத்தம் பண்ணுறாரு, குருடர்கள் சப்பானிகளை குணப்படுத்துகிறாரு, சிறுவர்களுடைய துதியை ஏற்றுக்கொள்கிறாரு. அதற்கு பின்பாக மத தலைவர்களை அவர் எதிர்த்து பேசக்கூடிய ஒரு காரியம். இதை முடிச்சுட்டு அவங்கள விட்டு போகிறாரு. ஏன்னா எப்போவுமே ஆண்டவர் தெரிந்து கொண்டு என்ன பண்ணுறாரு, சில நேரங்களில் தனியாக போகக்கூடியது. எதற்காக? ஜெபம் பண்ணுவதற்கு, அது மாத்திரமல்ல ஓய்வெடுக்கிறதுக்கு, தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்வதற்கு, பிதாவோடு தனியாக நேரம் செலவு பண்ணி பிதா என்ன சொல்லுகிறார் என்பதை அறிந்து அவர் செய்யக்கூடிய காரியத்திற்காக இங்கே மத தலைவர்களை விட்டு, அவங்கள விட்டு என்ன பண்ணாரு? நகரத்திலிருந்து புறப்பட்டு, இப்போ இயேசு கிறிஸ்து எருசலேமை விட்டு போறாரு. இந்த எருசலேமில் தான் உள்ள என்ன சொல்லி வரவேற்றாங்க? ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி வரவேற்றாங்க. ஒரு சிலர் இவர் யாருன்னு கேள்வி கேட்டாங்க. ஒரு சிலர் இவரை இதை வாயை மூடுங்க, பிள்ளை அவங்கள வாயை மூடுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்னன்னா, இங்கே அவர் என்ன பண்ணுறாரு? இந்த தேவாலயத்தை விட்டு, இந்த குருட்டான மத தலைவர்களை விட்டு அவர் தற்காலிகமாக என்ன பண்ணுறாரு? அங்கேருந்து கிளம்பி அவங்கள விட்டு போகிறாரு. எங்கே? எருசலேமை விட்டு புறப்பட்டு எங்கே போகிறாரு? பெத்தானியாவுக்கு போகிறார். பெத்தனி எவ்வளோ தூரம்? ஒரு 2 மைல் தூரம். எருசலேம்லேருந்து ஒரு 2 மைல் தூரம். இந்த பெத்தனி என்ன, யாருடைய வீடு இருக்காங்க? மரியாள், மார்த்தாள், லாசரு என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய வீடு. நிறைய முறை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே தான் தங்குறாரு. இது அவருடைய இந்த பஸ்கா பண்டிகையினுடைய பேஷன் வீக்னு சொன்னது அதனுடைய முதலாவது நாள். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு? அங்கே போய் பெத்தனிக்கு போகிறாரு. ஏன்னா பெத்தனியில் தான் அவரை வரவேற்று அங்கே அவருக்கு அன்பு செலுத்தக்கூடியதாக, அவருக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் எப்பொழுதும் அவங்க வரவேற்கக்கூடியதாக. அப்போ பெத்தனிங்கிறது என்ன? அவருக்கு ஒரு அடைக்கலம் மாதிரி, ஆவிக்குரிய முறையில் ஓய்வெடுக்கவும், அது மாத்திரமல்ல தன்னுடைய சீஷர்களுக்கு நிறைய காரியங்களை சொல்லி கொடுக்கறதற்கும் இருக்கக்கூடியது. அங்கே போய் அங்கே தங்கினார் என்று சொல்லக்கூடியதாக. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலைன்னா, கோயில் வளாகத்தில் தூங்கலை, தேவாலய வளாகத்தில் தூங்கலை. அவர் எப்போவுமே இந்த சிட்டியில் தங்கவே இல்லை. அவர் எப்போவுமே போய் இங்கே தான் தங்குறாரு. இது நமக்கு இன்னொரு காரியத்தையும் காட்டி கொடுக்குது. அவர் முழுவதும் மனுஷனாக இருந்தார். அவருக்கு டயர்டு ஆயிடுச்சு, அவருக்கு ரொம்ப சோர்வு உண்டாச்சு, அவருக்கு ஓய்வெடுக்க வேண்டி இருந்துச்சு. அதே சமயத்தில் அவரும் தன்னுடைய உடம்பை சரியான முறையில் ஆரோக்கியமாக வைத்து கொள்வதற்கு என்ன செய்யணுமோ அதையும் செய்தார். அப்போ என்னன்னா, அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக தன்னுடைய சமநிலை பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவர் மாம்ச பிரகாரமாக என்ன ஓய்வெடுக்கணுமோ அதையும் எடுக்கக்கூடியவராக இருந்தார். இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் இந்த ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது, வீட்டிலேருந்து வேலை பார்க்கறதுங்கிறது வந்துச்சு. இப்போ இந்த வீட்டிலேருந்து வேலை பார்க்கறதுன்னு வந்ததுலேருந்து நிறைய பேருக்கு என்னென்னா, அவர்களுடைய தனிப்பட்ட நேரத்தையும் அவங்களுடைய வேலைக்குரிய நேரத்தையும் சரியான முறையில் அவங்களால சமநிலை பண்ண முடியல. தே ஆர் நாட் ஏபிள் டு பேலன்ஸ். கண்ட நேரத்தில் வேலை பார்க்குறாங்க, கண்ட நேரத்தில் ஓய்வு எடுக்கிறாங்க, கண்ட நேரத்தில் காரியங்களை செய்கிறாங்க. நீ யோசிச்சு பாருங்கள், மனுஷகுமாரன் பரத்திலிருந்து வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சரியான முறையில் தன்னுடைய சரீரத்தையும் பார்த்து கொண்டார். இது நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னா அவருக்கு ஓய்வெடுக்கிறதுக்கு ஒரு பெத்தனி இருந்தது. இப்போ நீங்கள் எப்போ ஓய்வு எடுத்தீங்க? இன்டென்ஷனலாக, அதாவது தெரிந்தெடுத்து நான் இப்போ ஒரு ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அந்த ஓய்வு எடுக்கிறதுக்கும் அவர் என்ன, ஒரு ஆவிக்குரிய முறையில் நல்ல ஒரு குடும்பத்தை, நல்ல ஒரு நண்பர்களை வைத்திருந்தார். இப்போ உங்ககிட்ட இருக்காங்களா? இன்றைக்கு அநேகருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, ஹார்ட் அட்டாக்கு, இப்படி அநேக பிரச்சனைகள் வர்றதை பார்க்குறோம்.
முதலாவது என்னன்னா, அவங்க தங்களுடைய சரீரத்தை சரியான முறையில் பேணுவதில்லை. ரெண்டாவது, சரியான நல்ல ஆவிக்குரிய நண்பர்கள் கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஓய்வு தேவை இருந்துச்சு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஒரு அவரை நேசிக்கக்கூடிய மக்கள் இருந்தாங்க. அப்போ உங்களுக்கும் எனக்கும் அது எவ்வளவு அவசியம். அப்போ உங்களை நேசித்து உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய நல்ல நண்பர்களை, நல்ல ஆவிக்குரிய மக்களை வைத்திருக்கிறீங்களா? வல்ல பிதாவே, இதோ உம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். எதையும் சரியான முறையில் சமநிலை பண்ணி செய்ய வேண்டிய ஒரு அவசியத்தை உணர்ந்து கொள்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய ஓய்வையும் தங்களுடைய நேரத்தையும் நல்ல ஆவிக்குரிய ஒரு நண்பர்களையும் தெரிந்தெடுத்து வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.